யோவான் சுவிசேஷ புத்தகம் 17வது அதிகாரம் 14வது வசனம். இப்ப நம்ம வாசிக்க போகிறதான வசனங்களிலே நாம் எங்கே கவனம் செலுத்தணும்னா, ஆவியை கொடுத்தேன், வசனத்தை கொடுத்தேன், ஆவியை பெற்று, வசனத்தை பெற்று அப்படிங்கிற வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். அதற்கு பிற்பாடு அதன் விளைவாக வருகிற காரியங்கள் ரொம்ப முக்கியம். நம்முடைய கவனத்தை அதற்கு செலுத்துவோம். யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 17வது அதிகாரம் 14வது வசனம். இதை பேசுவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன், நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தால் அல்ல, ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது. இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தை முடித்து கொண்டு தன்னுடைய மக்களை இந்த பூமியிலே விட்டு செல்லும் பொழுது அவர்களுக்கு பரிசாக சுதந்திரமாக கொடுத்தது என்ன அப்படின்னா, தேவனுடைய வார்த்தைகளை. நான் போக போறேன், உங்களுக்கு கொடுக்கும்படி நான் என்ன கொண்டு வந்தேன்? தேவனுடைய வார்த்தைகளை. அப்ப இதிலிருந்து நாம் புரிந்து கொள்வது என்ன என்று சொன்னால், தேவனுடைய வார்த்தைகளை தேவனிடத்தில் இருந்து மட்டுமே ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ள முடியும். தேவன் தருகிற வார்த்தைகளை தேவனிடத்தில் இருந்து மட்டுமே பெற்றுக்கொள்ள முடியும். மற்ற மத புத்தகங்களை நான் வாசித்து தேவனுடைய வழிநடத்துதலை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. இதெல்லாம் வேதம் எங்கிலும் இருக்கிறது, வேதம் எங்கிலும் இருக்கிறது. திசை திருப்புகிற வஞ்சிக்கப்பட்ட பொல்லாத ஆவிக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. சரிதானா? நல்லா ஜாகிரதையா புரிஞ்சுக்கணும். தேவனுடைய வார்த்தையின் ஊற்று எங்க அப்படின்னா தேவனே. தேவன் தான் தேவனுடைய வார்த்தைகளின் ஊற்று. அதனாலதான் அது தேவனுடைய வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தைகள். வேற வேற இடம் ஒரு 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 அந்த வார்த்தையினுடைய ஊற்று எங்கன்னு பாருங்க. அந்த வார்த்தையினுடைய ஊற்று கர்த்தராக இருந்தார் என்று சொன்னால் அது தேவனுடைய வார்த்தைகள். ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் உம்முடைய வார்த்தைகளை அவர்களுக்கு என்ன பண்ணேன்? கொடுத்தேன். இந்த பூமியிலிருந்து உண்டான நல்ல கருத்துக்களுக்கும் தேவனுடைய வார்த்தைகளுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. இந்த பூமியிலிருந்து ஞானிகள் சொன்ன நடைமுறையான நல்ல வழிகளுக்கும் தேவனுடைய வார்த்தைகளுக்கும் என்ன உண்டு? வித்தியாசம் இருக்கிறது. அதனால அதை குழப்பிக்க கூடாது. நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு என்ன பண்ணேன்? கொடுத்தேன். அப்ப சீசர்கள் அதை என்ன பண்ணாங்க? பெற்றுக்கொண்டார்கள். அப்படிதான் வழி வழியா வருது. கர்த்தர் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு போனாரு, அவங்க அவங்களுடைய சொந்தத்தை கொடுத்தாங்க. அவங்களுடைய அப்படி 2000 வருஷமா தாண்டி வந்து இன்றைக்கு என்னுடைய கரங்களிலே இது கிடைத்திருக்கிறது. அப்ப இந்த வார்த்தை, நான் பெற்றுக்கொண்ட வார்த்தை தேவனுடைய வார்த்தை தானா அப்படின்னு பார்த்தோம்னா, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக போதித்த அவர்களும் நான் இன்றைக்கு கடைபிடிக்கிற வார்த்தைகளும் சரியா இருக்கிறா வச்சு பார்த்தோம்னா அது கடவுளுடைய வார்த்தைகள், கடவுளுடைய வார்த்தைகள். ஸ்தேவான் ஆவியிலே நிரம்பி என்ன பண்ணான்? தன்னை கல்வீசி கொள்ள முயன்றவர்களுக்காக என்ன பண்ணான்? ஜெபித்தான். இந்த அனுபவம் எந்த கொஞ்சம் சபைகள் இருக்கா? ஆவியை பெற்றுக்கொண்டேன் என்று முழங்குகிறவர்கள் இரவெல்லாம் பாடலாம். அப்படிப்பட்ட ஸ்தேவான்கள் இருக்கிறார்களா? அங்கதான் பார்க்கணும். அப்ப ஸ்தேவான் பெற்றுக்கொண்ட ஆவியும் ஸ்தேவான் பெற்றுக்கொண்ட ஆவியை நிரம்புதலும் இன்றைக்கு ஒத்துப்போதான்னு பார்க்கணும். இப்ப இன்றைக்கு நாம் கரங்களிலே வைத்திருப்பது தேவனுடைய வார்த்தையா, அதாவது நான் கேட்பது தேவனுடைய வார்த்தையான்னு எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இதை யாருக்கு கொடுத்தாரோ அவர்கள் பேசினதும் நான் பேசுவதும் சரியா இருக்குது, அதை யோசிச்சு பார்க்கணும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் என்னை பின்பற்றினபடினாலே, நீங்கள் என்னிடத்திலே வந்தபடினாலே, கவனிங்க, ஆண்டவர் கொடுக்கிற இணையில்லாத காரியம் என்ன தெரியுமா? தேவனுடைய வார்த்தை. கர்த்தரிடத்துல வந்து எனக்கு திருமணமாக வந்துச்சு, திருமணம் ஆயிடுச்சு. கர்த்தரிடத்துல வந்து திருமணம் ஆகி குழந்தை இல்லாமல் இருந்துச்சு, குழந்தை பிறந்துச்சு. அப்புறம் வீட்டை கட்டினேன், அதை பாஸ்டர் தான் பதிவு பண்றாரு. இப்படி சொல்லுகிற எவரேனுக்காகிலும் கடவுளுடைய வார்த்தையை நீங்க பெற்றுக்கொண்டீங்களா? கடவுளுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டீங்களா? அதுதான் தேவனிடத்துல வந்தது. அதுதான் தேவனிடத்துல இருந்து. கர்த்தர் மற்றெல்லாம் தரமாட்டான்னு சொல்ல வரல. மற்ற எல்லாவற்றையும் நம்ம வேற ஒரு சோர்ஸ்ல இருந்து பெற்றுக்கொள்ளலாம், வேறொரு மூலத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். பிசாசு சொல்றான், நீ என்ன ஆராதிச்சீன்னா இது எல்லாத்தையும் உனக்கு தர. நீ யார்கிட்டயே சொன்னான்? ஆண்டவர்கிட்டே சொன்னான். அப்ப மற்ற அப்ப தர முடியுமா? அவன் சொல்றான், இதெல்லாம் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, இதெல்லாம் எனக்கு நான் விரும்பினவனுக்கு அதை என்ன பண்ணலாம்? தர முடியும். அப்ப வேற வேற மூலங்களில் இருந்து மனிதன் இந்த உலகத்தில் இருக்கவே பெற்றுக்கொள்ள முடியும்.
தலையில நின்னாலும் இமயமலைக்கே போனாலும் தேவனுடைய வார்த்தையில எங்க இருந்தா பெற்றுக்கொள்ள முடியும்? அவரிடத்திலிருந்து மட்டும்தான் பெற்றுக்கொள்ள முடியும். அதை அவர் ஈவாக மட்டுமே கொடுக்கின்றார். உன் தவத்தை மெச்சினேன் பெற்றுக்கொள்னு கொடுப்பது அல்ல. அதற்கு எந்த மனிதனும் யோக்கியதை அற்றவன். அவர் ஈவாக, கொடையாக, தேவன் கொடுப்பது எல்லாமே கொடையாக தருகிறார், பரிசாக தருகிறார். அதை கூலியாக தரவில்லை. காரணம் என்ன என்று சொன்னால், அதற்கு எந்த மனிதனும் திராணி அற்றவன். என்ன சொல்றாரு? நான் உங்களுடைய வார்த்தைகளை அவர்களுக்கு கொடுத்தேன். விளைவு என்ன? நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தான் அல்ல. ஆதலால் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்ததினாலே உலகம் அவர்களை என்ன பண்ணுது? கவனிங்க, மனம் திரும்பினா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? கடவுளுடைய வார்த்தைகள். கடவுளுடைய வார்த்தைகள் என் கையில இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? நான் மனம் திரும்பினேன் என்று சொல்லி அர்த்தம். சரி, கடவுளுடைய வார்த்தை என்னிடத்துல இருக்கிறதா அப்படிங்கிறதுக்கு என்ன அடையாளம்னா, உலகம் என்ன பண்ணும்? பகைக்கும். உலகம் என்ன? இந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு எப்படியெல்லாம் வைராக்கியம் பாராட்டலாம் அப்படின்னா, வேதத்துல மாய்மாலமா பாராட்டக்கூடாது. மாய்மாலமா பாராட்டக்கூடாது. செல்போன்ல பைபிள் படிப்பதை நான் ஊக்குவிக்கவில்லை. நீங்க என்ன பண்ணுங்க, செல்போன்ல பைபிள் படிக்கிறது நான் என்கரேஜ் பண்ணல. எல்லாம் செல்போன்ல படிங்க, லேப்டாப்ல படிங்கன்னு நான் சொல்ல வரல. ஆனா லேப்டாப்ல படிக்கிறது செல்போன்ல பைபிள் படிக்கிறது தப்பா? சொல்லுங்க, தப்பா? அது நீங்க பைபிளை இதுலதான் படிக்கணும் அப்படின்னா, நீங்க கையில வச்சிருக்கிற பேப்பரே மாடம் தான். எதனுடைய தொடர்ச்சி? என் உயரத்துல இருக்கிற மாட்டு அதாவது மாடு ஆட்டு இந்த இரண்டு கறி இணைப்புக்கு நடுவுல சவ்வுன்னு சொல்லுவோம் தெரியுமா? வெள்ளையா இருக்கும். கறி கடைக்கு போனீங்கன்னா, நீ போனீங்கன்னா பாருங்க, அதை உரிச்சு என்ன பண்ணாங்க, அதை பதப்படுத்தி நீண்ட தோல் சுருட்கெல்லாம் மாற்றினாங்க. அது பேர் தான் தோல் சுருள். தோல் சுருள்னா மாட்டின் தோல் இருந்து வரதில்ல, ரெண்டு கறித்துண்டங்களுக்கு இணைகிற அந்த சவ்வு. ஆங்கிலத்துல பார்ச்மெண்ட்பாங்க. ஆங்கிலம் கிடையாது, கிரேக்க மொழியில பார்ச்மெண்ட். சரிதானா? அதுல எழுத ஆரம்பிச்சாங்க. ரொம்ப காஸ்ட்லி. அதுல என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க? எழுத ஆரம்பிச்சாங்க. அப்ப பழமையானது என்னதுதான்? நீங்க பழமையை பின்பற்றணும். எதை பின்பற்றணும்? அதுவுமே பழமையானது கிடையாது, முந்தையது. சரிதானா? இப்ப அதனுடைய நவீன வடிவம் தான் பேப்பரு. அப்புறம் நீங்க கையில் வச்சுக்கீங்க. பிபிலோஸ் அப்படின்னா கிரேக்கத்துல புத்தகங்கள் அர்த்தம். அவ்வளவுதான். பிபிலோஸ்னா என்னது? புத்தகங்கள். பைபிளுங்கிறது வேற ஒண்ணும் இல்லை, அவன் கொடுத்த பேரு புத்தகம். சரி, எல்லாமே புத்தகம் தானே, இதை புத்தகம் எப்படி சொல்ல முடியும் அப்படிங்கிறனால ஹோலிங்கிற வார்த்தையை சேர்த்தாங்க. பரிசுத்த வேதாகமம், புத்தகங்கள். சரிதானா? அப்படிதான் வந்துச்சு. அப்ப இந்த வேதத்திற்கு எப்படி வைராக்கியம் பாராட்டலாம்? தேவன் விரும்புறது அப்படிதான் வைராக்கியம் பாராட்டணும். சரிதானா? பைபிளை செல்போன்ல படிக்காத கர்த்தர் அப்படி கிடையாது. அப்ப நான் செல்போன்ல படிக்கன்னு போதிக்கல. நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கணும். வேதத்தை எப்படி தெரியுமா வைராக்கியம் பாராட்டணும்? அந்த வார்த்தைகளை என்னுடைய வாழ்க்கையினுடைய மையமா மாற்றணும். அதுதான் எனக்கு அப்படிங்கிற மாதிரி தான் மாறணும். இதெல்லாம் சும்மா அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்கக்கூடாது. மாய்மாலமான காரியங்களை என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. ரைட் ரைட். உலகம் அவர்களை பகைத்தது அப்படிங்கிறது என்ன அர்த்தம்? கை எப்படி வச்சுங்க. பூச்சக்கரம் அப்படின்னு ஒரு வார்த்தை வரும் பைபிள்ல. என்னதுங்க? பூச்சக்கரம். அப்புறம் பூமி. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமி. பூச்சக்கரம், பூமி. பூலோகம் என்ன வரும்? பூலோகத்தாரும் மேலோகத்தார். இந்த வார்த்தை பைபிள்ல வரும். அப்புறம் என்னது? உலகம். ரைட். பூச்சக்கரம், பூமி, பூலோகம், அப்புறம் என்னது? உலகம். இன்னொரு வார்த்தை சேர்த்துங்க. ரோமர் 12வது அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த இது 5 வித்தியாசமான வார்த்தைகளுடையது. இந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை கண்டுபிடிச்சாதான் நம்ம சரியா அதை புரிஞ்சுக்க முடியும். அப்புறம் அதை நடைமுறைப்படுத்த முடியும். உலகத்தை பகைங்க அப்படின்னா என்ன நம்ம புரிஞ்சுக்க கூடாது அப்படின்னா, மாற்று மதத்துல உள்ளவர்களோடு பழகக்கூடாது அப்படின்னு கர்த்தர் என்ன பண்ணல, சொல்லல. இங்க என்ன வருது? உலகம் உங்களை பகைத்தது. உலகம் உங்களை பகைத்தது. இங்க என்னன்னா, உலகம் நம்மை பகைக்குமே ஒழிய உலகத்தை நாம் பகைக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு நாளும் சொல்லல.
யோவான் 3:16 என்ன சொல்லப்பட்டிருக்கு? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளி இவ்வளவாய் உலகத்திலே என்ன பண்ணாரு? நல்லா புரிஞ்சுக்கணும். உலக மக்களை வெறுப்பது வேறு, உலகத்தை வெறுப்பது வேறு. மீண்டும் சொல்லுகிறேன், உலக மக்களை வெறுப்பது வேறு, உலகத்தை வெறுப்பது. உலக மக்களை வெறுத்து விடுங்கள் என்று சொல்லி தேவன் சொல்லவில்லை. தேவன் சொல்லவில்லை. காரணம், இந்த உலக மக்களுக்காகத்தான் நம்முடைய குமாரனை என்ன பண்ணாரு? அனுப்பினார். தேவன் சொல்லுவது உலகம் உங்களை என்ன பண்ணும்? பகைக்கும். உலகம் உங்களை என்ன பண்ணும்? பகைக்கும். நீங்க உலக மக்களை என்ன பண்ணணும்? நேசிக்கணும். ஆனால் உலகத்தை வெறுக்க வேண்டும். உலகத்தை, இந்த கண்கார்டன்ஸ் சொல்ல அகராதின்னு ஒண்ணு இருக்கு, அதை வாங்கி வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டுல மட்டும்தான் அப்படி பெரிய அகராதி. தமிழ்நாட்டிலே இன்னும் சில இடங்கள்ல இருக்கு. லைனா உலகம்னு வர 7 இதை எடுத்துக்கிறது. 7 பாயிண்ட் இல்லை 5 பாயிண்ட் இல்லை 3 பாயிண்ட். 15 நிமிஷம் கொடுத்தா 3 பாயிண்ட், அரை மணி நேரம் கொடுத்தா 5 பாயிண்ட், 3/4 மணி நேரம்னா 7 பாயிண்ட். உலகம்னா எங்கெங்க வருதோ எல்லாத்தையும் இதுக்கு அடிச்சு ஒரு இதை ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது. நல்லா இருக்கும் கேட்க. யோவான்ல உலகம் இருந்துச்சுன்னா அர்த்தம் வேற. யோவான் சுவிசேஷ புத்தகத்துல உலகம்னு வர்ற அர்த்தம் வேற. 3ஆவது அதிகாரம் வரைக்கும் உலகம்னு வர அர்த்தம் வேற. யோவான் 5ல உலகம்னு வர அர்த்தம் வேற. ஒரே வார்த்தை தான், சரியா புரிஞ்சுக்கணும். நான் சொன்னேன் இல்லையா, 5 வித்தியாசமான வார்த்தைகளும் வித்தியாசமான அர்த்தத்தை குறிக்கும். என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, மாய்மாலமாக இன்னைக்கு நான் ரசிக்கப்படாத வீட்டில் சாப்பிட மாட்டேன், ரசிக்கப்படாதவங்கள்ட்ட பேச மாட்டேன், ரசிக்கப்படாத வீட்டில் தங்க மாட்டேன். அவங்க பரிசுத்தவான்களா? அது வேதம் போதிக்கிறதா? அவர்கள் கிறிஸ்தவத்தின் சாபக்கேடு. கிறிஸ்தவத்தின் சாபக்கேடு என்னன்னா, உலகம் உங்களை பகைக்கிறது அப்படின்னா சிஸ்டம். இந்த உலகம் என்பது ஒரு கலாச்சாரத்துல இயங்கி கொண்டிருக்கிறது. இந்த உலகம் என்பது ஒரு கலாச்சாரத்துல இயங்கிக்கிட்டு இருக்கு. அந்த கலாச்சாரத்தின்படி கிறிஸ்தவன் நடக்காததினாலே உலகம் அவர்கள் என்ன பண்ணும்? பகைக்கும். கவனிங்க, நான் ஒரு பிளான் போடுறேன், ஒரு இழிவான ஆதாயத்துக்காக ஒரு பிளான் போடுறேன். மனோவை நம்ம 2 பேரும் சேர்ந்து இப்படி கேட்கலாம், இப்படி செய்யலாம் அப்படிங்கும் பொழுது 2 பேரும் சர்ச்சுக்குள்ளே இருக்கோம். இந்த ஒரு குறிக்கோளுக்காக நாங்கள் 2 பேரும் இணைஞ்சிட்டோம். அப்படி என்ன அர்த்தம்? நானும் அவரும் இணைஞ்சிட்டோம் அப்படின்னு என்ன அர்த்தம்? 2 பேருமே சரியான ஆவியிலே வழி நடத்தப்படுதுன்னு அர்த்தம். சரியான ஆவியில வழி நடத்தப்படுதுன்னு அர்த்தம். கவனிங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து செய்யலாம். ஆனா மனோ கிட்ட இது கேட்கலாம், மனோவுக்கு இது பிடிக்காது, மனோ இது உடன்பட மாட்டார் அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர் வேற ஒரு ஆவியில. இந்த உலக கலாச்சாரம் உங்களை பகைக்கும் என்று சொன்னால் உங்கள்கிட்ட என்ன இருக்கு? தேவனுடைய ஆவியா? வல்லமையா? வார்த்தை. தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கு. தேவனுடைய வார்த்தையை நான் பெற்றுக்கொண்டேன்னா உலகம் நம்ம என்ன பண்ணுவோம்? பகைக்கும். உலகம் என்ன பண்ணணும்? நம்ம பகைக்கும். உலகத்தோடு நானும் சேர்ந்துக்கிறேன், உலகம் என்னோட சேர்ந்துக்குது அப்படின்னா உங்கள்கிட்ட என்கிட்ட என்ன இல்லைன்னு அர்த்தம்? தேவனுடைய வார்த்தை என்கிட்ட இருந்துச்சுன்னா உலகம் என்ன அப்ரோச் பண்ணாது. நல்லா புரிஞ்சுக்கணும். உலகம் என்ன பண்ணாது? என்ன அப்ரோச் பண்ணாது. ஏன்னா நான் பகைப்பேன்னு தெரியும். அது என்னை பகைத்தது. அது என்னை பகைத்தது. கலங்குதா? கடவுளுடைய வார்த்தை எனக்குள்ள இருக்கும்னா அந்த உலகத்தின் கலாச்சாரம் என்னை தொட யோசிப்போம். 2 பேத்துக்கு என்ன உண்டாகும்? ஒரு பெரிய பொருளாதார கோட்பாட்டுல வித்தியாசம் இருக்கும். என்னுடைய பினான்ஸ், அதாவது என்னுடைய பொருளாதார வரையறு, நான் எப்படி ஆதாயம் அடைய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன் அப்படின்னு நான் வச்சிருப்பேன் இல்லையா? ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒருத்தர் எனக்கு ஒரு கிஃப்ட் பண்றதுனால நான் வேணான்னு சொன்னேன். இல்லை அது வேண்டாம் அப்படி. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி கூட எனக்கு ஒரு ஃபினான்ஷியல் பாலிசி இருக்கு. எனக்கு ஒரு ஒரு பொருளாதார கோட்பாடு இருக்கு. நான் ஒரு பொருளாதார கோட்பாடுல தான் இயங்குறேன். நான் ஒரு பொருளாதார கோட்பாடு, ஒரு ஃபினான்ஷியல் பாலிசி இருக்கு. சரிதானா? இந்த சபைக்குன்னு ஒரு ஃபினான்ஷியல் பாலிசி இருக்கு. சபைக்குன்னா நான் வச்சிருக்கேன். என்னுடைய ஊழியத்துக்கும் ஒரு விசுவாச கோட்பாடு இருக்கு. ஃபினான்ஷியலா ஒரு கோட்பாடு இருக்கு. கவனிங்க, சொல்ல வேண்டிய வந்துருச்சு. நான் சொல்றேன்,
சபை நிர்வாகம், சர்ச் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு. சபை நிர்வாகம், சரிதானா? இப்போ போதிக்கிறோம், ஆராதனை நடத்துறதோடு இல்லை, ஒரு 50 பேரோ 10 பேர் இருந்தாலும் 100 பேர் இருந்தாலும் சபை நிர்வாகம். இந்த சபை நிர்வாகத்திற்கு கீழே, சர்ச் அட்மினிஸ்ட்ரேஷன் கீழே ஃபினான்ஷியல் பாலிசி, அதாவது பொருளாதார கோட்பாடுகள் வரும். இந்த பாருங்க, இந்த சிஸ்டர் வந்து காணிக்கை எடுக்கிறாங்க. இந்த சிஸ்டர் என்ன பண்ணாங்க? காணிக்கை எடுக்கிறாங்க. மற்றபடி இப்போ இல்லை, முன்னாடி இருந்த ஃபண்டிங்ஸ்லாம் இந்த சிஸ்டர் கை தூக்குங்க, அவங்க தான் கலெக்ட் பண்ணுவாங்க. பில் அவங்கள்ட்ட கொடுப்பேன், இருக்கா இல்லையா? மிஷினரி இதுக்கு இவங்க என்ன பண்ணுவாங்க? இதை ஃபாலோ பண்ணுவாங்க, அதை அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க, ரைட்? இது வந்து பொருளாதார கோட்பாடு, சரிதானா? எங்கள் அப்பா விட்டு நீங்கள் அதை பாருங்கங்களாம், என் மனைவி விட்டு நீங்கள் இதை பாருங்களாம், சொல்லலாமா இல்லையா? ஆனால் நான் ஒரு ஃபினான்ஷியல் பாலிசி வச்சுருக்கேன். நான் எனக்குன்னு என் ஊழியத்துக்கு என்ன பண்ணிருக்கேன்? ஃபினான்ஷியல் பாலிசி வச்சுருக்கேன். கவனிங்க, இந்த உலகமும் ஒரு கோட்பாட்டில் இயங்குது. அது என்னது? நான் சொல்றேன், அமெரிக்காவில் ஒரு பழமொழியே இருக்கு, சரி சொல்லுங்க. என்னுடையதும் எனக்கு, உன்னுடையதும் எனக்கு, ரைட்? அமெரிக்கால ஒரு சொற்றொடர், ஏன்னா என்னுடையதும் எனக்கு, உன்னுடையதும் எனக்கு. இந்த கோட்பாடு தான் உலகம் உள்ள இருக்கு, ஃபினான்ஷியல் பாலிசி. இது பேர் தான், இப்படி இந்த கோட்பாடுல தான் இயங்குறோம். அப்படி என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு மீட்டிங் முடிஞ்சு ரொம்ப காரசாரமா பேசினாங்க, அப்படி கத்தர் அப்படி சொன்னாராக்கும், இப்படி சொன்னாராக்கும், முடிச்சுட்டு சாப்பாட்டுக்கு போறப்பதான் தெரியும் எவ்வளவு நேரம் நிக்கிறது, எனக்கு இவ்வளவுதான் கொடுத்தாங்க. சாப்பாடுல அடிச்சுக்கிறத பாத்தீங்கன்னா மேடையில் என்ன பேசுவாங்க, கீழே உட்காந்து ஜனங்களும் ஆர்ப்பணிப்பாங்க. எங்க தெரியும் விஷயம்? இன்னும் வையின்னா பின்னாடி வர்றவனை யோசிக்காம நான் சாப்பிட்டேன்னா நான் வேறு ஒரு கோட்பாடுல இயங்குகிறேன். மூணு பேர் நின்றுட்டு இருக்கோம், சட்டியை தட்டிட்டு இருக்காங்க. நான் போகும்போது ஒரு இடத்துல இவ்வளோ வச்சுக்கிட்டேன். இப்போ பின்னாடி இவ்வளோ பார்க்குறாரு, எனக்கு 2 பேர் யாருமே தெரியாது, நான் இவ்வளோ வச்சிட்டோம். பேருக்கு வேணான்னு சொன்னேன், அவங்க கேட்கல, இவ்வளோ வச்சுட்டாங்க. மறுபடியும் பின்னாடி போனவர் வச்சுட்டு நான் போனேன். மறுபடியும் பின்னாடி போனாலும் அவருக்கு எவ்வளோதான் இருந்துச்சு? மறுபடியும் சமைக்கும் போது இங்க 2 பேரும் தனியாக கூப்பிட்டாங்க. நீங்க 2 பேரும் தான் சாப்பிடல, உங்களுக்காக வெளியில வாங்கி தர சொல்லியிருக்கோம். அப்ப நான் எங்க 2 பேரும் முகமே தெரியாது, எனக்கு போதுமான உணவு இருந்துச்சு. அப்ப நான் எதுல இயக்கப்படுறேன்? வேறொரு கோட்பாடுல இயக்கப்படுறேன். ரட்சிக்கப்படாதவங்க, இந்த மாநாடெல்லாம் நடக்குதுல்ல, இப்ப வழியில வாசல்ல என்ன கட்டுவாங்க? கொடி. வெரி குட், உங்களுக்கு என்னுடைய பாராட்டுகள். நீங்க அட்லீஸ்ட் கொடியான்னு சொன்னீங்க. கவனிங்க, இந்த பெரும் திடல் நியூஸ்ல நான் போனதில்லை, நியூஸ்ல பார்த்துருக்கேன். பெரும் திடல்ல வாழை மரங்கள் கட்டுவாங்க. நம்ம விசேஷம்னா ஒரு இது இருக்கும், கட்டுவோம். வாழை மரம் கட்டலாம் நான் போதிக்கல, சொல்றேன் பேச்சு. ஏன்னா நீங்க எதை எடுத்துக்கீங்க எனக்கு பயமா இருக்கு. அவர் சொன்னார்ல, உங்களுக்கு புரியுதுல்ல, வாழை மரத்தை கட்டலாம்னு பார்த்து சொன்னார்ல. நீங்க புரிஞ்சுக்கணும், நான் என்ன சொல்ல வரேங்கிறத புரிஞ்சுக்கணும். பெரும் திடல்ல நிறைய வாழை மரம் கட்டுவாங்க. பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே சொந்த காட்சிக்காரன் தான் ஆளுக்கு 2 கட்டிட்டு போவான். என்னது? வாழைத்தாறு கிடைச்சா வாழைத்தாரை கட்டிடுவான். முந்தி பலசாலி எவனோ வாழைத்தாரை என்ன பண்ணிடுவான்? கட்டிடுவான். பாவமா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? வாழை மரத்தை தூக்கிட்டு போவாங்க. இப்ப சமீபத்தில் நடந்த மாநாடு எங்கும் நடக்கும். வாழைத்தாரை வெட்டுறவன் யாரு? கொஞ்சம் ஒரு ஊர் மன்ற தலைவர் அந்த ரேஞ்சில் இருப்பான். அவன் என்ன வாழை பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது, ஏன்னா லேட்டா போனா என்ன பண்ணாது கிடையாது. யோசிக்கிறீங்களா? அதாவது உலகம் இப்படிதான் இயங்குது. என்னுடையதும் எனக்கு, உன்னுடையதும் எனக்கு அப்படின்னு என்னன்னா, சரி. அப்ப உலகத்தின் கோட்பாடு, உலகத்தின் கலாச்சாரம், உலகத்தின் இயக்கம், இது எங்க இருக்கு? உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் என்ன கூடாதுங்க? அது என்ன? உலகத்தின் உள்ளவைகளும் என்ன அப்படின்னா, the world and the system of the world. உலகத்திலும் என்ன சொல்லுங்க? உலகத்தில் உள்ளவைகளிலும் என்ன பண்ணுங்க? அது என்னன்னா,
உலகத்திலிருந்து வருகிற ஆதாயத்திலும் உலகத்தினுடைய சிஸ்டத்திலிருந்து வர ஆதாயத்திலும் என்ன பண்ணாதீங்க? அன்பு கூறாதீங்க. என்ன பண்ணாதீங்க? அன்புற. தேர்தலுக்கு ஓட்டுக்கு காசு கொடுக்குறான்னா அந்த காசுங்கிறது உலகம். அந்த காசுங்கிறது உலகம். அந்த காசு ஒரு சிஸ்டத்துல வருது இல்லையா? நீங்க ஓட்டு போடுங்க, அது சிஸ்டம். அது என்னதுங்க? ஓட்டுக்கு காசுங்கிறது சிஸ்டம். இப்ப நான் எதை வெறுக்கணும்? ரெண்டையுமே வெறுக்கணும். எதை வெறுக்கணும்? ரெண்டையுமே என்ன பண்ணணும் சொல்லுங்க? ரெண்டையுமே வெறுக்கணும். இந்த சிஸ்டத்தையும் நான் வெறுக்கிறேன், இந்த சிஸ்டத்தையும் வெறுக்கிறேன். இந்த சிஸ்டம் மூலமா வர பெனிஃபிட்ஸையும் நான் என்ன பண்றேன்? வெறுக்கிறேன். இந்த சிஸ்டம் மூலமா வர பெனிஃபிட்ஸ் என்ன பண்றேன்? வெறுக்கிறேன். கவனிங்க, எத்தனை பேர் இந்த தேர்தலுக்காக ஜெபம் பார்த்தீங்களா? அல்லேலூயா. இந்த தேர்தலில் என்ன பண்ணுங்க? அப்படியா காண்டவரே, இப்படியா காண்டவரே. நான் சொல்றேன், எத்தனை பேர் ஓட்டுக்கு காசு வாங்காம இருக்காங்க? ஒரு 10 பேர் இந்த தெருவிலே ஓட்டுக்கு காசு வாங்கல. காரணம், அவர்கள் 10 பேரும் கிறிஸ்தவர்கள் தான். 10 பேர் இருந்தாலும் தெரியலங்க. நான் சொல்றது, ஒரு ஊருக்கு 10 பேர் இருந்தாலும் அப்படி ஒரு ரிப்போர்ட் போகுமா இல்லையா? அப்படி ஒரு ரிப்போர்ட்டுக்கு போகுமா இல்லையா? ஊருக்கு 10 பேர், தாலுக்காக்கு 100 பேர். அப்ப என்ன சொல்லுவான்? கிறிஸ்டியன்ஸ் வாங்க மாட்டாங்க போல இருக்கு, ஒரு 10,000 ரூபாய் கம்மியா கொடு சொல்லுவானா இல்லையா? சொல்லுவானா இல்லையா? ஞாயிற்றுல போய் பாருங்க, பிரைஸ்லான்னு போட்டு எத்தனை கார் போகுதுன்னு பாருங்க. எத்தனை கார் ரோட்ல போகும்? தஞ்சாவூர் ரோட்ல இருந்து பாருங்க. இத்தனை பேர் எங்க இருந்தாங்கன்னா தெரியாது. ஏன்னா இத்தனை பேரா இருக்காங்க அப்படின்னு. அப்படி கிடையாது. இந்த உலகத்துடைய சிஸ்டம் தான் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டு இருக்கு? இயக்கிட்டு இருக்கு. இப்ப கிறிஸ்தவர்களுடைய சண்டை என்னன்னா, எங்க என்ன இழிச்சா நினைச்சியா? அவனுக்கு 400 ரூபா கொடுத்துட்டு எங்களுக்கு 200 ரூபா கொடுக்குற. அவங்களுக்கு கணக்கு பண்ணி 5 பேத்துக்கு என்ன வேணும்? I3 300 ரூபான்னு வைங்க, 300 ரூபான்னு வைங்க, 400 ரூபான்னு வைங்க. I3 1500 ரூபா. எங்க வீட்டுல பாருங்க, கொஞ்சம் 18 வயசு ஆவாத ஆளா இருந்தோம், கொஞ்சம் வளர்ந்து இருந்தா கொண்டு வந்து நிறுத்திடுவாங்க. நான் சொல்ல புரியுதா? நடக்கிறத பார்த்து சொல்றேன், கூட்டி குறைச்சு இல்லை. யாரு? சர்ச்சுக்கு போற எங்க வீட்டுக்கு பின்னாடி ஒரு பெரியார் இருக்காரு. அவங்க கூட சில ஸ்டாண்ட் எடுப்பாங்க. அதெல்லாம் காசு வாங்க மாட்டோம். அவங்க கூட என்ன பண்ணுவாங்க? சில ஸ்டாண்ட் இருக்காங்க. சரி, கவனிங்க. உலகத்தில் உள்ளவைகள் என்ன பண்ணாதீங்க? அன்பு. அதுக்கு ஒன்று எடுத்துக்கிட்டேன், பொருளாதார கோட்பாடு. இங்க யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் பாலிசி இருக்கா? இப்படிதான் நான் பொருளீட்ட வேண்டும், அது இருக்கா? கடவுளுடைய வார்த்தை எனக்குள் இருக்கும் என்று சொன்னால் உலகம் என்ன பண்ணும்? உலகம் என்ன பண்ணும்? என்ன பகைக்கும். உலகத்தின் பகைமை எனக்கு இல்லாதிருக்கும் என்று சொன்னால், மறுபடியும் சொல்றேன், உலக மக்கள் என்ன பகைப்பான்னு சொல்ல வரல. உலகத்தினுடைய சிஸ்டம் எனக்கு பகையாக இருக்கும். காரணம் என்கிட்ட என்ன இருக்கு? தேவனுடைய பைபிளை வச்சிருக்கனால இல்லைங்க. பைபிள் வச்சிருக்கனால நம்ம கடவுளுடைய வார்த்தைகளை பெற்றோம் இல்லை. கடவுளுடைய வார்த்தைகளை நம்ம ஆவியில பெற்றிருக்கணும். நீங்க கிரீக்கு படிக்கலாம், எபிரேயம் படிக்கலாம். என்னுடைய சொந்த அனுபவத்திலிருந்து சொல்லுகிறேன், அதிமேதாவிகளாக போதிக்கலாம். கடவுளுடைய வார்த்தையை ஆவியிலே பெறாதவர்கள் என்ன பண்ண முடியாது? கடவுளுடைய வார்த்தைகள் என்ன பண்ண முடியாது? தங்களுக்குள்ளே வெளியிலிருந்து பெற்றுக்கொள்ள. எத்தனை கிரீக் படித்தாலும் சரி, எபிரேயம் படித்தாலும் சரி, அவர்கள் வேதத்தை தவறாக புரிந்து கொண்டு போதிப்பதை நான் கேட்டிருக்கிறேன். சரிதானா? அப்ப கல்வி, வேதத்தை பற்றின கல்வி அவசியம். ஆனால் அதற்கு முன்பாக அந்த மனிதன் தன்னுடைய ஆவியிலே தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணணும்? பெற்றுக்கொண்டிருக்கணும். எல்லாத்துக்கும் ஒரு பைபிளை பிரசன்ட் பண்ணிட்டு ஆண்டவர் போகும் பொழுது தேவனுடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன்னு சொன்னாரா? எப்படி கொடுத்தாரு? அவர்களுக்கு போதித்தார். அது என்னன்னா, அவர் ஆவியில வச்சுட்டு போனாரு. அந்த வார்த்தை மட்டுமே வேலை செய்யாது, அதனாலதான் நீ என்ன மறுதளித்த. அந்த வார்த்தையை மட்டுமே வேலை செய்யாது, அதனாலதான் நீ என்ன சந்தேகப்பட்ட. யாரு? தோமா. அந்த வார்த்தை மட்டுமே உனக்கு கொடுத்தா போதாது, நல்லா பைபிள் தெரியும், அது போதாது, அதனாலதான் என்ன காட்டி கொடுத்த. பைபிள் தெரிஞ்சவங்க காட்டி கொடுத்தாங்களா? பைபிள் தெரியாதவங்க காட்டி கொடுத்தாங்களா? அவன் பரிசேயரோடு உடன்பட்டான். வார்த்தை இருக்கா இல்லையா? பரிசேயருக்கு கூட்டத்தோடு போக்கும் வரத்துமா இருந்தான். வார்த்தை இருக்கா இல்லையா? ஏசு கிறிஸ்துவ பகைக்கிறாங்க, ஒவ்வொரு கூட்டத்திலும் போய் நிக்கிறாங்க. ஆனா யாரு ஃப்ரெண்டு? யூதாசு ஃப்ரெண்டு. அப்படி என்ன அர்த்தம்? இவர் எவ்வளவு போதிச்சாலும் யார் தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளல? ஏசு கிறிஸ்துவே இங்க போதிச்சாலும் எல்லாரும் தேவனுடைய வார்த்தைகளை பெற்றுக்கொள்ள முடியாது. அதுதான் வரலாறு.
அதுதான் என்னதுங்க? வரலாறு. 3.5 வருஷம் நேரடியான போதனை பெற்றுக்கொண்டானா? இல்ல. அதனாலதான் அவனை தொடர்ந்து ஆக்சஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. யாரு? பரிசேயர்கள். கவனிங்க, 12 பேத்துல யூதாசை கூப்பிடுறான்னா அப்ப அவனுக்கு நல்லா தெரியுமா தெரியாதா? யூதாசை பாத்தீங்கன்னா இந்த டீமா இருக்கிற இடத்துல அவனை நீங்க பார்க்க முடியாது. எல்லா பேரும் இருக்கும், அவனை என்ன பண்ண முடியாது, நீங்க பார்க்க முடியாது. பணப்பையை வச்சிருந்தது யாரு? யார் வச்சிருந்தா? யூதாஸ் வச்சிருந்தா. ஒரு நாளைக்கு 13 பேர் சாப்பிடணும். இயேசு கிறிஸ்துடைய பொருளாதார கோட்பாடு என்ன? பண்டிகைக்கு தேவையானதை வாங்கி கொள்ளுங்கள், மீதத்தை எங்க கொடுத்துரு? ஏழைகளுக்கு கொடுத்துருங்க. இதான் இயேசு கிறிஸ்துடைய பொருளாதார கோட்பாடு. இந்த பொருளாதார கோட்பாடு யாருக்கு பிடிக்கல? எங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா தீர்க்கதரிசனப்படி ஒரு நாள் உங்களை என்ன பண்ணிடுவாங்க? இயேசு கிறிஸ்து ஒரு நாள் சிலுவைக்கு போக போறாரு. அன்னைக்கு மறுபடியும் வேலைக்கும் போக முடியாது. இப்ப இவர் வேற மாதிரி யோசிக்கிறார். இவர் யோசிக்கிறத பார்த்தா அவரை அப்ரோச் பண்றாங்க. நீங்க வாங்க, ஒரு 30 வெள்ளிக்காசு தரோம், அதுல ஒரு நிலம் என்ன பண்ணலாம், நீங்க வாங்கலாம். பைபிள்ல இருக்கதான் சொல்றேன். அந்த நிலத்துக்கு பேரே ரத்த நிலமா. 30 வெள்ளிக்காசை வாங்கி இவரை காட்டி கொடுக்கறதுக்குள்ள அந்த ரியல் எஸ்டேட்டை முடிச்சிட்டான்னா அப்ப என்ன பண்ணிருக்கான்? 30 வெள்ளிக்காசுக்கு ஒரு நிலத்தையும் பிளான் பண்ணிட்டான். நிலத்தை லொக்கேட் பண்ணிட்டான். இந்த இடத்துல வாங்கணும். ஆள் உயிரோட இருக்கையிலே எல்லாம் என்ன பண்ணிட்டான்? பிளான் பண்ணிட்டான். அவ்வளவு தூரம் வேலை செஞ்சிருக்கானா அவனை அப்ரோச் பண்ணியிருக்காங்க. அவனை என்ன பண்ணாங்க? பரிசேயர் என்ன பண்ணாங்க? இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்த அதே கூட்டத்தோடு யூதாஸ் ஐக்கியமா இருந்தான். யூதாஸ், உலகம் உங்களை பகைத்தது அப்படின்னா புரியுதா? தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதினால் உலகம் நம்மை பகைக்காது. நிறைய பேர் அப்படி நினைச்சிட்டு இருக்காங்க. சர்ச்சைக்கு போயிட்டு வரியா? சர்ச்சைக்கா போயிட்டு வந்த? நீ பாரு, அவன்கிட்ட நான் பேச மாட்டேன். அப்படி யாரும் உங்களை சொல்ல முடியாது. ரைட்டா? அப்படி சொல்றதெல்லாம் பெரிய பகைமைன்னு எடுத்துக்க முடியாது. கவனிங்க, தேவனுடைய வார்த்தைகளை உள்ள ஆவியில நம்ம பெற்றுக்கணும். ஆவியில பெற்றுக்கொண்டதுன்னா என்னன்னா, நம்முடைய வாழ்க்கை அதன் மூலமாக இயங்கும். நம்முடைய கோட்பாடுகள் மாறும். இது வரைக்கும் குடிச்சியே இன்னைக்கு குடிக்க வரமாட்டேங்கிறையே, இனி என் மூஞ்சில முழிக்காதன்னு சொல்லணும். அப்பதான் தேவனுடைய வார்த்தை யாருக்குள்ள போச்சு? கர்த்தருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. ஆதியிலே தம்முடைய வார்த்தையினாலே சகலவத்தை என்ன பண்ணாரு? மலட்டு விதைகள் அல்ல. கர்த்தருடைய வார்த்தைகள் நமக்குள்ள வந்துச்சுன்னா அந்த வார்த்தைகள் மாம்சமாக மாறும். அப்படின்னா செய்கையாக மாறும். உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்ளக்கூடாது. போதிக்கிற நானும் என்னை நானே வஞ்சித்துக் கொள்ளக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தையை ஆவியிலே பெறுவது வேறு. ஆவியிலே பெறுவது, யூதாசு 3.5 வருடம் கேட்டான். அவனுடைய பொருளாதார கோட்பாடுகள் மாறவில்லை. இயேசு கிறிஸ்துவையே பலியிட்டாவது ஒரு நிலத்தை வாங்கிவிட வேண்டும். உலகம் உங்களை பகைக்கும். எப்போ? கடவுளுடைய வார்த்தைகள் எனக்குள்ள. கடவுளுடைய வார்த்தையை கேட்பது வேறு, கடவுளுடைய வார்த்தைகளை கையிலே வைத்திருப்பது வேறு, கடவுளுடைய வார்த்தைகளை பேசுவது வேறு, கடவுளுடைய வார்த்தைகளை பெற்றுக்கொள்வது வேறு. யூதாசு போதிச்சானா இல்லையா? கடவுளுடைய வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளாமலே கொடுக்க முடியுமா இல்லையா? முடியுமா இல்லையா? பைபிள்ல கடவுளுடைய வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளாமலே என்ன பண்ண முடியும்? கொடுக்க முடியும். ஏலி கொடுத்தானா இல்லையா? சாமுவேலுக்கு கொடுத்தானா இல்லையா? இனிமே ஒரு சத்தம் கேட்டுச்சுன்னா, கர்த்தாவே சொல்லும் அடியே கேட்கிறேன். அவரு கேட்டாரா? அவரு கேட்கல. ஆனா சொல்லி கொடுக்கறது என்ன பண்ணாரு? கரெக்டா சொல்லி கொடுத்தாரு. நான் சொல்ல புரியுதா? தேவனுடைய வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளாமலேயே கொடுக்க முடியும். தேவனுடைய வார்த்தைகளை பெற்றுக்கொள்வதுனா இதெல்லாம் இல்லை. கவனிங்க, தேவனுடைய வார்த்தைகள் எனக்குள் இருக்கும் என்று சொன்னால் நான் இயங்குகிற ஒரு கோட்பாடுகளுக்கும் உலகத்தின் கோட்பாடுகளுக்கும் வித்தியாசம் இருக்கும். அதனால் ஒரு பகைமை உண்டாகும். நாங்க 10 பேர் சேர்ந்து ஸ்ட்ரைக் பண்ண போறோம். நீ என்ன சொல்ற? நீ என்ன சொல்லப்பா? நான் வந்து அரசாங்கத்துக்கு எதிராகவோ அப்படி கொடி பிடிக்க கூடாது, கோஷம் பிடிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கப்பா. அது ஒத்து வராது. நாளைக்கு பெனிஃபிட் வந்தா எங்க கூட சேர்த்துக்குவியா? அந்த பெனிஃபிட் வேண்டாம்.
பெனிஃபிட் என்ன? புரியுதா உங்களுக்கு? பவுல் இருந்த நாட்கள்ல அடிமைத்தனம் இருந்துச்சா இல்லையா? அடிமைத்தனத்தை எல்லாம் சேர்ந்து ஒழிப்போவாங்க அப்படின்னு ஒரு கோஷம் போட்டு எல்லாம் சேர்ந்தாரா? அடிமையை சொன்னாரு, நீ சிறந்த அடிமையாயிரு, அப்பதான் எஜமானுக்கு புரியும்னாரு. அடிமைத்தனத்துல இருக்கிறவன தன்னை பிடிக்காம அதை செய்வான், இல்ல ரிவைவல், அதாவது எதிர்ப்பான். சமயம் வரும்பொழுது என்ன பண்ணுவான்? எதிர்ப்பான். ஆனா அடிமையாக சபைக்கு வர சொன்னாங்க, உன் அடிமைத்தனத்திலிருந்து நீ ஆண்டவரை என்ன பண்ண அவனுக்கு காண்பி. அவன் எஜமான் பார்க்கும்போது, ரட்சிக்கப்படாத எஜமான் பார்க்கும் பொழுது இவன் அடிமைதான், ஆனால் இவன் வேறு ஒரு இதுல என்ன பண்றான், இயங்குகிறான், கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறான், அவன் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறார். ரைட்? இப்ப அவன் எஜமான் புரிஞ்சுக்கணும். எப்படி புரிஞ்சுக்கணும்? அப்ப அதான் சொல்றாரு, அடிமைகளே நீங்கள் எஜமானுக்குன்னு வேலை செய்யாம தேவனுக்குன்னு உங்களை ஒப்பு கொடுங்க. தேவனுக்கு அடிமையா இருக்கிறதின் மூலமாக அவன் சொல்லுவது கேளுங்க. எஜமான பார்த்து சொல்றாரு, உனக்கும் எஜமான் மேல ஒருத்தர் இருக்கிறாருன்னு நினைச்சு நீ சரியானபடி உன்னுடைய உக்கிரநாத்தத்தை என்ன பண்ண நிறைவேற்று. அப்ப இந்த சிஸ்டம் தெரியுதா உங்களுக்கு? இந்த சிஸ்டம் தெரியுதா? உங்களுடைய நெருங்கின நண்பர்கள் யார் கேட்டு பாருங்க. நான் சொல்றேன், இன்னைக்கு எழுதிக்க. உனக்கு நெருக்கமான நண்பர்கள் இந்த உலகத்தினுடைய சிஸ்டத்துல இருந்தாங்கன்னா நீ உன்னை ரட்சிப்பு சோதிச்சுப்பாரு. இப்ப சர்ச்சைக்கு போறவங்களுக்கு தான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றதுனால நான் ரட்சிக்கப்பட்டவன், நான் கடவுளுடைய வார்த்தைகள் எனக்குள்ள இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நான் சொல்லுகிறேன், பெரும்பாலும் முற்றிலும் அல்ல, பெரும்பாலும் திருவசனத்தை பெற்றுக்கொண்டு தேவனுக்கென்று வாழ தங்களை அர்ப்பணித்தவர்கள் பெரும்பாலும் அல்லது அதிகபட்சம் தனித்துத்தான் நிற்க வேண்டிய இயல்புகள் இருக்கு. அதுவும் வரலாறு. அதுவும் பவுல் சொன்னான், என்னோட கூட ஒருத்தனும் கிடையாது. சரி, அப்ப நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேனா, மனம் திரும்பி இருக்கிறேனா? இன்னைக்கு யோசிப்பாங்க, ஒருவேளை நீ ஆசனம் எடுத்து 5 வருஷம் இருக்கலாம், 20 வருஷம் இருக்கலாம், 30 வருஷம் கூட ஆகிருக்கலாம். நம்ம மனிதர்கள் இந்த வாழ்க்கையின் மேன்மைன்னா என்னன்னா, மனம் திரும்ப ஆண்டவர் எனக்கு இன்னொரு வாய்ப்பு தரார், எனக்கு இன்னொரு வாய்ப்பு. அதுதான் மேன்மையே. 20 வருஷமா இப்படியே இருந்துட்டேன், போற நாட்கள்லையும் இப்படியே போயிட்டு போறேன் கிடையாது. அப்படி கிடையாது. பெரியார்ட்ட கேட்டாங்க, கடவுள் இல்லைன்னு வாழ்க்கை முழுவதும் சொல்லிட்டீங்களே, 90 வயசு வரைக்கும் சொல்லிட்டீங்க, டக்குன்னு கடவுள் தோன்றி உங்க முன்னாடி தோன்றினார்னா அப்ப என்ன சொல்லுவீங்க? கடவுள் இருக்கிறான்னு சொல்லிட்டு போறேன் போங்க. அவனுக்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்கு, மாத்திக்குவோம். நம்ம 40 வருஷமா தவறான ஒரு காரியத்தை போதித்தோம் அப்படின்னா அது தவறுன்னு தெரிய வரைக்கும் நம்ம மாத்திக்கிறோம். யாருக்கு அந்த ஸ்டாண்ட் இருக்கு? பெரியாருக்கு ஒரு ஸ்டாண்ட் இருந்துச்சு, எனக்கு அது பிடிச்சிருந்துச்சு பாருங்க. நிறைய ஊழியக்காரங்க சொல்றாங்க, 25 வருஷம் போதிச்சிட்டோமே, 304 பேர் வந்துட்டாங்க, 4-5 சபை கட்டியாச்சு, இப்ப போய் தப்புனீங்கன்னா இப்படியே இருந்துடுறோம். இப்படியே அப்பதான் யோசிச்சேன், அப்போ 4 சபை 5 சபை வந்துச்சுன்னா மனம் திரும்புறது கஷ்டம் தான். அப்ப நல்லதுதான், நம்மளுக்கு இப்படி இருக்கிறது தான் பெட்டர் போல இருக்கு. மனம் திரும்புறது கஷ்டமாயிருது. எப்ப நான் சொன்னேன், நீ எவ்வளவு மேல போறியோ அவ்வளவு தூரம் கீழே விழுந்தா ரொம்ப அடிக்கும். கீழே விழுந்தா ரொம்ப, மேல போறது பிரச்சனையே அல்ல. என்னவாக இருக்கட்டும். சரி, உலகம் உங்களை என்ன பண்ணோம்? உலகம் என்னங்களை என்ன பண்ணோம்? உலகம்னா என்ன அர்த்தம்? சிஸ்டம் ஆஃப் த வேர்ல்ட். உலகத்தில் உள்ளவைகளிலும் என்ன பண்ணாதீங்க? அன்பு கூறாதீங்க. ரட்சிக்கப்பட்டவங்க என்கிட்ட பிளட் கேட்குறீங்க, ரட்சிக்கப்படாதவர்கள் பிளட் கேட்குறீங்க. நான் ஃபர்ஸ்ட் யாரை ப்ரிஃபர் பண்ணுவேன்னு நினைக்கிறீங்க? ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, முதலாவது தேவனுடைய வீட்டார். அவங்களுக்கு அரேஞ்ச் பண்ணுவேன். ஆனா ரட்சிக்கப்படாதவன் பிளட் ஒருத்தன் கேட்கறான் பார்த்தீங்களா, அவனுக்கு கொடுக்க போயிடுவேன். நான் சொல்றது புரியுதா? ஆனா ஃபர்ஸ்ட் யாரு? விசுவாச வீட்டார். அது மறந்துடக்கூடாது. நீங்க அதுல புலம்பக்கூடாதுன்னு தான் இந்த தான் நான் சொன்னேன். விசுவாச வீட்டார் எனக்கு முக்கியம். அவங்களதான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். அதனால ஃபர்ஸ்ட் சொல்றது, முந்தி சகோதரன். முந்தி யாரு? அடுத்தது யாரு? ஆனா சுவிசேஷத்தை நீங்கள் கொண்டு போக வேண்டும், தேவனை அவனுக்கு அறிவிக்க வேண்டும். அதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. நான் அவனை நேசிக்கிறேன் அப்படிங்கிறது ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னா அதை தான் செய்யணும். இப்படி ஒரு தடவை நடந்துச்சு. இந்த ஒரு தடவை 2 ஆப்ஷன் வந்துச்சு. ஒன்று அரேஞ்ச் பண்ணிட்டேன், இன்னொன்று நானே போயிட்டேன். அவன் ரட்சிப்பு கர்த்தருடையது, ரட்சிப்பு
ஆனா ஒரு என்ன வேணும்? ஒரு சுமூகம் வேண்டும். ஒரு சுமூகம் வேண்டும். அப்ப அப்படியே ரொம்ப யோக்கியமா வாழ்ந்துட்டேங்கிறதுக்காக அதெல்லாம் சொல்ல வரல. என்னுடைய விழுகையும் உங்களுக்குள்ள சொல்றேன். நான் சொல்றது சரியா புரிஞ்சுக்கணும். டக்குன்னு ஞாபகத்துக்கு வரதான் சொல்றேன். ரைட்டா? அடுத்தது போகாம முடிச்சிடலாமா? ஒண்ணு பார்த்து முடிச்சிடலாமா? தேவனுடைய வார்த்தை. அடுத்தது பார்க்க போறோம் தேவனுடைய ஆவிக்கு ஒரு அடையாளம். தேவனுடைய ஆவிக்கு இதை முடிச்சிடலாம். ஆனா ஆர்டர் எப்படி வரணும்? நீதிமொழிகள் 28 என்ன வருது? தேவனுடைய ஆவியும் தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய ஆவியை பெற்றாதான் என்ன வேலை செய்யும்? வேலை செஞ்சு வார்த்தை என்ன பண்ணும்? வேலை செய்யும். இந்த ரெண்டும் சேர்ந்துதான் இயங்கும். ஆண்டவர் சொல்றாரு, பரிசுத்தாவியானவர் சகல சத்தியத்திற்கும் உங்களை என்ன பண்ணுவாரு? பரிசுத்தாவியானவர் உங்களுக்கு தனியா நடத்துவாரா? ஆண்டவர் என்ன வழி நடத்தினார் பிரதர், அப்படி சொல்ல நடத்த மாட்டாரு. எதுலதான் உங்களை நடத்துவாரு? அதை நல்லா புரிஞ்சுக்கணும். சத்தியத்துல நடக்காத ஆவி எந்த ஆவி கிடையாது? பரிசுத்த ஆவியானவர் கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு நடத்துவார். நீங்கள் ஆவியில் நடத்தப்படுவீர்கள். எப்படி கண்டுபிடிக்கலாம்? சத்தியத்திலே உங்களை நடத்துவார். அசத்தியத்திலே நடத்துவதற்கு ஆவியானவர் தேவை இல்லை. மனம் போல வாழ்வதற்கு எனக்கு ஆவியானவர் வேணுமா? அவர் மனம் போல வாழ்வதற்கு தான் எனக்கு யாரு? ஆவியானவர். ஏன்னா அவர் மனம் யாருக்கு தான் தெரியும்? தேவனுடைய ஆழங்களை அறிந்தது யார்? பரிசுத்த ஆவியானவர் தான். அதை எனக்கு சொல்லி கொடுத்து என்ன பண்ணுவாரு? நடத்துவான். அப்ப ஒரு மனிதன் ஆவியில நடக்கிறான்னா அவன் தேவ வார்த்தையிலே நடக்கிறான். பரிசுத்த ஆவியானவர் நான் போதித்தவைகளை உங்களுக்கு என்ன பண்ணுவாரு? என்ன பண்ணுவாரு? யார் சொன்னது? தேங்க்யூ, நன்றி. பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்து என்ன போதிச்சாரோ அதை என்ன பண்ணுவாரு? நினைப்பூட்டுவார். அதை என்ன பண்ணுவாரு? சத்தியத்தை கேட்காத ஒரு மனிதன்ட்ட பரிசுத்த ஆவியானவனுக்குள்ள செயல்பட முடியும் நீங்க நம்புறீங்களா? என்ன அவனுக்கு தெரிஞ்சிருக்கிறோ அந்த சத்தியத்தை நடத்துவார். என்ன அவன் ஏற்கனவே கேட்டிருக்கானோ அதை ஞாபகப்படுத்துவார். அந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கா?